அன்புக்குரியவர்களே, மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினம் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. குறைக்கப்பட்ட வேலை நேரம், ஆண்களுக்கு இணையான ஊதியம், மகளிருக்கு வாக்குரிமை, இவை மூன்றையும் நியூயார்க் நகரில் மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு பெண்கள் வென்றெடுத்த நாள். இந்திய சமுதாயம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மிகப்பெரிய மரியாதை கொடுத்திருக்கிறது. நாட்டை அன்னையாக பார்த்தவன் இந்தியன். நதிகளை அன்னையாக பார்த்தவன் இந்தியன். மரங்களை தாயாக பார்த்தவன் இந்தியன். ஆகவே இந்திய சமுதாயத்தில் மகளிர் சம உரிமை என்பது எக்காலத்திலும் இருந்திருக்கிறது. ஆணுக்கு இணையாக மன்னர்களாக பெண்கள் இருந்திருக்கிறார்கள். ஆணுக்கு இணையாக அமைச்சர்களாக இருந்திருக்கிறார்கள். இன்றைய பெண்கள் சமுதாயத்தை எடுத்துக்கங்க. கல்வியில் ஆணை பின்னால தள்ளிட்டு பெண் பல மடங்கு பாய்ச்சலில் முன்னால் போய் கொண்டிருக்கிறார். வேலை வாய்ப்பு, எத்தனை அலுவலகங்களில் பெண் அதிகாரிகள் மிகப்பெரிய வெற்றி கொடி நாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் மிகப்பெரிய பெருமை நமக்கு. அதே நேரத்தில் பெண்களுக்கு எதிரான மிக மோசமான செயல்களும் பெருகி கொண்டுதான் இருக்கின்றன. இதற்கு ஆண் காரணமா பெண் காரணமா பட்டிமன்றம் நடத்தி கொள்ளுங்கள். அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நம்மோட கவலை எல்லாமே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இன்னும் ஏன் குறையவில்லை? பெண்களை சமமாக நடத்துகின்ற நிலை இன்னும் சில இடங்களில் குறைகிறது. இது மாற வேண்டும். பெண் என்பவள் ஆணுக்கு இணையாக உணர்வுகள், உரிமைகள் எல்லாவற்றையும் அடைய வேண்டிய ஒரு பார்ட்னர். அவள் ஆணினுடைய சுகத்துக்காக படைக்கப்பட்ட ஒரு போகப் பொருள் இல்லை. இதை ஆண்கள் உணர வேண்டும். சரி, மிகவும் படிச்ச குடும்பங்கள்ல கூட இன்னும் இந்த இன்டிமிடேஷன் இருக்கு. ஆஃப்டர் ஆல் யூ ஆர் அ வுமன். அந்த ஆஃப்டர் ஆல் என்னைய? உன்னை விட பெண் அதிகம் அறிவுள்ளவள். உன்னால் உழைத்து சம்பாதிக்க மட்டும்தான் முடியும். உன்னுடைய குடும்பத்தை குடும்பமாக நடத்த ஒரு பெண்ணால் மட்டும்தான் முடியும். உன்னுடைய வருமானத்தை வைத்து பிள்ளைகளை வளர்ப்பவள் பெண். உன்னுடைய வருமானத்தை வைத்து உன்னுடைய குடும்பத்தை கட்டி ஆள்பவள் பெண். பெண்ணை விட திறமைசாலி ஏது? அதில் என்ன ஆஃப்டர் ஆல் உமன்? சம உரிமை கொடுக்க வேண்டாமா? முதலில் இந்த ஈகோவை ஆண்கள் விட்டு ஒழிக்கணும். பெண் என்பவள் பெரும் சக்தி. பாரதி அன்னைக்கே பாடி வச்சுட்டு போனாங்க, ஆணுக்கு பெண் இங்கே இளைப்பில்லை காணென்று கும்மியடி. எந்த காலத்திலும் அறிவாலும் உழைப்பாலும் ஆணுக்கு பெண் என்றுமே குறைந்தவள் அல்ல. அவள் உழைப்பு யாராலும் குறைத்து மதிப்பிட முடியாது. எப்படிப்பட்ட தியாகத்தை சமுதாயத்துக்காக அவள் செய்கிறாள். குழந்தை பேறு என்பது ஒரு தாய் இந்த உலகை பல மடங்கு பெருக்குவதற்கு செய்கின்ற தியாகம் அல்லவா? பெண் எத்தனை பெரிய தியாகத்தில் ஈடுபடுகிறாள். தன்னுடைய உடலில் இருக்கின்ற ஒவ்வொரு அணுவையும் ஒவ்வொரு துளி இரத்தத்தையும் நமக்குள் செலுத்தி நாம் இந்த சமுதாயத்தில் இயங்குவதற்கு உயிரை கொடுத்தவள் அல்லவா பெண். ஆகவே என் அன்புக்குரியவர்களை, பெண்ணை அன்னையாக போற்றுங்கள்.
பெண்ணை தோழியாக கொண்டாடுங்கள். பெண்ணை சகோதரியாக கொண்டாடுங்கள். பெண்ணை உங்களுக்கு இணையாக கொண்டாடுங்கள். சர்வதேச மகளிர் தினத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய வாழ்த்துகள். வாழ்க வளமுடன்.